ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுனா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு 4 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அது கூடவே தக்காளி ஆட் பண்ணி அது நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது அரைக்கிற கேப்பில் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணி பன்னீரை நல்லா கட் பண்ணி க்யூப் சைஸில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை மாற்றி வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாசனைக்கு போட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இல்லை, ஸோ நான் கருவேப்பிலை தான் ஆட் பண்ணிட்டேன். இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். பாய்.